ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத சுகர் பேஷண்ட்டுங்க. எதனால் இந்த வீடியோ போடுறேன்னா, நான் யூடியூப்பில் நிறைய சேனல் மருத்துவ குணம் உள்ள பொருள் வீடியோ போட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சாதாரணமாக ஏதோ வீடியோ டைம் பாஸுக்கு பார்த்துட்டு தள்ளுறதுக்கு போடலைங்க. அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குது, அதை நாங்கள் யூஸ் பண்ணி பயன்பெற்று இருக்கோன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். நிறைய சுகர் மருந்து கொடுத்தா டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டர் ஒன்று வாங்கினோம். அந்த டெஸ்ட்டு நாங்கள் உணவும் எந்தெந்த உணவு கொடுத்தா சுகர் குறையுது, எந்த உணவு கொடுத்தா சுகர் ஏறுதுன்றதையும் அந்த மிஷினை வச்சு கண்டுபிடிச்சி பார்த்தது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற மருந்தும் எந்த மருந்து எஃபெக்ட் அதிகமாகுது, எது அவங்க உடம்பு சீராக வச்சுருக்குன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் மருந்தும் அப்படி. அதே மாதிரி நம்ம நாட்டு பொருளில் சுகருக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு பெரியவங்களாம் நிறைய வைத்தியம் சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் நிறைய பொருள் கொடுத்ததில் கண்டுபிடிச்சி அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். அப்போ எந்தெந்த பொருளில் அதிகமாக சுகரை குறைக்கிற தன்மை இருக்குது, அதேமாரி சுகரை குறைச்சி நம்ம உடம்புக்கு மற்ற சாப்பாட்டை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமாக வச்சுக்கிற அளவுக்கு எந்தெந்த இயற்கை பொருளில் இருக்குன்றதை நான் கொஞ்சம் நாளாக இதெல்லாம் பார்த்து கவனிச்சின்னு வரேங்க. அதனால் அந்த பொருளெலாம் கவனித்ததோடு கொஞ்சம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லா இருக்குன்ட்டு அந்த பொருளெலாம் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் மற்றவங்களும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம சாப்பிட்டாலும் நல்லதுங்க. நாங்களும் நல்லா இருக்கவங்களும் அதை சாப்பிட்டுட்டு வரோம். அதே சமயத்தில் நமக்கு ஒரு ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராத இருக்கிறதுக்கு இயற்கை தாங்க நிறைய ஒத்துழைக்குது. நமக்கு இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நம்ம வலியை தீர்க்கும், அதே சமயத்தில் நிரந்தர தீர்வு கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அப்படி தான் நம்மளால் தள்ளி போட முடியும் இங்கிலீஷ் மருந்தால். ஆனால் முழுமையாக நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டிலையோ இல்லை உணவு சரியான முறையில் சாப்பிட்டு வர்றதுனாலையோ நமக்கு நிறைய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுது. அதனால் இந்த வீடியோ நான் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் நம்ம உலகத்தில் நோயால் நெளிஞ்சு போய் கிடக்கிறோம். அது நம்மளுடைய நோய் எந்த விதத்தில் நம்ம தீர்வு கொள்ள முடியுன்றது நம்மளால் சரியான ஒரு கண்டுபிடிப்பு இல்லாத தவிப்போம். நம்மளுடைய வலி நேரத்துக்கு எது ஒன்றும் நம்ம மூளைக்கு ஏறாது. யார் எது சொன்னாலும் செய்வோம். அப்படி செஞ்சு பார்க்குறதுல தான் நாங்கள் இந்த மூலிகை வகையை நிறைய உணவாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நிறைய எங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்ஃபார்ம் நான் எந்தெந்த விஷயம்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறனோ சுகர் இருக்கவங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கமெண்ட்டில் போடுங்க, உங்களுக்கு அது நன்மையை கொடுத்ததான்ட்டு. தேங்க்யூ, வெல்கம். இந்த வீடியோ பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இயற்கை நந்தவனத்தில் நிறைய விஷயம் உடல் ஆரோக்கியத்துக்கு எந்தெந்த பொருள்லாம் நம்ம சாப்பிட்டா நல்லதுன்னு போட்டுருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள். எதுனா வேணும்னா உணவு வகையில் கூட நான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். எதை சாப்பிட்டா சுகர் குறையும், எதை சாப்பிட்டா சுகர் ஏறும்னு யாருக்காவது அப்படி டவுட் இருக்குன்னா கேட்டு கூட தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூங்க, வெல்கம். இது பாருங்கள், கொய்யா கன்று நான் இதுக்குன்னே வச்சுருக்கேங்க. சுகர் உள்ளவங்களுக்கு பச்சையாக அப்படியே இந்த தழையை நேரடியாக பறித்து போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு அப்படியே துவர் தன்மை நிறையா இருக்கும். அந்த துவர் தன்மையோட சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்களுக்கு
சுகரை வந்து ஏற்றாதுங்க. இது நான் கண்டுபிடிச்சதில் நிறைய முறை வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து டெஸ்ட்டு பண்ணுவேன். அது சுகர் குறையும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற சாப்பாடு கொடுப்பேங்க. நல்லா தான் இருக்கும். மறுபடியும் டெஸ்ட்டு பார்ப்பேன். இந்த கொய்யா டீ தர அன்றைக்கி நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருப்பாங்க அம்மா. அது மாதிரி நான் ஒவ்வொரு உணவும் கொடுத்துட்டு இது மாதிரி பொருள் வந்து இயற்கை மூலிகை நேரடியாகவே கொடுத்து பார்ப்பேன். அதில் எனக்கு நிறைய வந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. அதே வேப்ப இலை, அந்த வேப்ப இலையை நல்லா பறிச்சாந்து கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுப்பேங்க. அதுவும் நல்ல ரிசல்ட்டு தரும். நான் எதனால் இந்த வீடியோ போடுறேன்னா, இங்கிலீஷ் மருந்தை நம்பி புண்ணியம் இல்லைங்க. இங்கிலீஷ் மருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு நேரத்துக்கு தான் தற்காப்பு. அது அடுத்த முறை வந்து அது நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு வழியில் யாராவது வழிப்பறி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு கராத்தா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க நல்லா வந்து ஃபைட் பண்ணி ஏதாவது தப்பிக்க செய்வாங்க. ஆனால் எதுவுமே தெரியாதவங்க நம்ம ஃபைட் பண்ண முடியாது, பறி கொடுத்துட்டு வந்துடுவோம். அது மாதிரி நமக்கு எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியலன்னா அந்த விஷயத்தை நம்ம முழுமையாக கொண்டு போய் நம்ம உடலில் செலுத்த முடியாதுங்க. ஒரு விஷயத்தை நம்ம போராடி தெரிஞ்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, அந்த விஷயம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம உடம்பை காவந்து பண்ணுன்றது இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கலாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும் போதே கொடுக்கலாங்க. இது தப்பே இல்லை. இந்த கொய்யா டீ தரதில் நேரடியாக பச்சையாக கொடுக்க தேவையில்ல. பச்சையில் நிறைய தோர் தன்மை இருக்குது, சுகரை சீக்கிரமாக குறைக்கிற தன்மை இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு சுகரை குறைக்கிற அளவுக்குலாம் நம்ம கொடுக்க தேவையில்ல. காய வச்சோம்னா பவர் போயிடும். பவர் போனதும் லைட்டான துவர் தான் இருக்கும். அந்த லைட்டான துவரில் நம்மளுக்கு நல்ல விஷயம் கிடைக்குதுங்க. அதை உடனே பயன்பெறலாங்க. லைட்டாக டீ தரலாம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுங்க, ஒரு நாளைக்கு சங்குப்பூ டீ கொடுங்க, ஒரு நாளைக்கு ரோஜாப்பூ டீ கொடுங்க, நாட் ரோஸ், நிறைய விதங்குதுங்க. நான் நிறைய சொல்கிறேன். நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்க. திரும்ப சொல்கிறேன், கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.